சிம்ம ராசிக்காரங்க யாரெல்லாம் கை தட்டினா பணம் வரும் பாருங்க. சிம்ம ராசிக்காரங்க கூட்டத்தில் இருந்தையும் பாருங்க, இல்லை சிம்ம ராசிக்காரங்க கவனிச்சாலும் பாருங்க. சிம்ம ராசிக்காரங்க அடிக்கடி கை தட்டினா அவங்களுக்கு பணம் வரும். சிம்ம ராசிக்காரங்க அடிக்கடி கை தட்டினா பணம் வரும். அது மாதிரி 12 ராசிக்கு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்ல போகிறேன் டைம் கிடைக்கும் போது. ஆனால் ஒவ்வொரு டைமும் பேச்சு முடிச்ச பிறகு எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு கை தட்டுங்க, உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். ஓகே, நன்றிங்க. அடுத்து நமது சிறப்பு பேச்சாளராக வாழப்பாடியை சேர்ந்த வாழப்பாடி ஜோதிட சங்க தலைவருமான நமது மாரப்பண்ணையா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். திரு ரிஷபம் ஏ மாரப்பண்ணையா 12ஆம் பாவத்தின் கேது நின்றால் என்ன பலன் என்ற ஒரு சிறப்பு பேச்சுரை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். சங்கத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னுடைய குருவை வணங்கி என்னுடைய சிறிய உரையை நான் தொடர்கிறேன். கேது பகவான் பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. கேது பகவான் 12 பாவத்தில் இருந்தால் என்ன செய்வார் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். கேது பகவான் ஒரு ஞானக்காரகன். ஞானக்காரகன் அப்படின்னு சொன்னால் தடைக்காரகன்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. தடையை போடுவார், அதிக ஆசைப்பட்டால் தடையை போடுவார், பெண்ணாசையை முத்தியமும் ஒழிச்சு போடுவார். சன்னியாசிக்காரன்னு பேர் அவருக்கு ஒரு உண்டு. நம்ம எதில் பற்று வைக்கிறோமோ அதை தடுத்து விட்டுருவார். அதுதான் அவருடைய வேலையே. ஆராய்ச்சி நிலை, எதை பற்றியும் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். 1க்கு 2 தடவை யோசிக்க வைப்பார். இவர் ஒரு ரிசர்வ் டைப்பாக இருப்பார். யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார், எதையா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். தெளிஞ்ச நாணம். அதே நேரத்தில் பாம்பு காது. நிறைய பேர் தாடி வளர்த்துக்குவாங்க அவங்க. பாம்பு காது. திருமண வாழ்க்கையில் தடை. இவங்க வீடு பார்த்தீங்கன்னா சந்துக்குள்ள வீடு இருக்கும். அதே மாதிரி இந்த கேது பகவான் இந்த லக்னத்தில் கேது இருக்கவங்க நல்லா கார் டிரைவிங் பண்ணுவாங்க. கார் ரேஸில் கலந்துக்க சொன்னால் போய் கார் ரேஸில் கலந்துவாங்க. ஏன்னா டிரைவிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 2ஆம் பாவத்தில் கேது பகவான் தான் பண விஷயத்தில் இடைஞ்சலை கொடுப்பார், வாழ்க்கையில் இடைஞ்சலை கொடுப்பார், பண தடையை கொடுப்பார். பண தடையை கொடுத்துட்டே தான் வம்பு வழக்கு, குடும்பத்தில் ஒரு நிலையற்ற நிலை. ஆண் பெண் இருவருக்கும் சின்ன வயசுலேயே காதலை உண்டாக்கி இவ்வளோதான் காதல், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு தடையை கொடுத்து அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுத்துருவார். தேவையற்ற வாக்குவாதம், சண்டை போடாத நாள் இருக்காது, அந்த மாதிரி இருப்பார். ஆரம்ப படிப்பில் 2வது 3வது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது 2-3 தடவை பள்ளிக்கூடத்தை மாற்றிடுவாங்க அவரை. அதே மாதிரி கண்ணில் சிக்கல் வந்துடும். சிறு வயதில் கேது திசை வரக்கூடாது. இந்த 2ஆம் பாவத்தில் கேது இருக்கவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாக்கடை அடைச்சிக்கும், அந்த பைப்பு அடைச்சிக்கும். அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்ககிட்ட பண பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. இந்த 2ல் கேது இருக்கவங்ககிட்ட பண பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. அதே மாதிரி சிநேகர்களும் ஆகாது. ஆன்மீகத்தை பற்றி நல்லா பேசுவாங்க. வேறு மதத்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனீங்கன்னா நல்லா தான் படிப்பாங்க. இப்போ கிறிஸ்டின் பள்ளிக்கூடம், முஸ்லீம்ஸ் பள்ளிக்கூடம், இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் இவங்களை சேர்த்துனீங்கன்னா நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி இவங்க பெரியப்பாவுக்கு கல்வி தடை இருக்கும். இந்த கேதுல இருக்கவங்களுக்கு 2ல் கேது இருக்கும், அவங்க பெரியப்பாவுக்கு கல்வி தடை, மன வாழ்க்கையும் சரியாக அமையாது. 3ல் இருக்கிற கேது நிதானத்தை கொடுப்பார், செயலில் வெற்றியை கொடுப்பார், இளைய சகோதரருடைய பகையை கொடுப்பார். ஜாதகர் விரும்புகிற வழியில் ஏதாவது ஒரு வழியில் ஒரு புகழை கொடுப்பார். அவர் எடுக்கிற முடிவில் ஒரு தடுமாற்றத்தையும் கொடுத்துருவார். அதே நேரத்தில் ஜெயத்தையும் கொடுப்பார். கூர்மையான செவி திறமையும் கொடுத்துருவார். இவர் அடிக்கடி காது குடைஞ்சிக்கிட்டே இருப்பார்.
காது குடைவார் இவர். இவங்களுக்கு ஜோதிடம் நல்லா வரும். தாயத்து, மாந்திரீகம் இதெல்லாம் வந்து 3ல் இருக்கிற கேது கொடுத்துருவார். அடுத்தது 4 தாய்க்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தாய் வழி சொந்தம் வந்து தடை, பூர்வீகத்தில் வீட்டில் தகராறு இருக்கும். தாய்க்கு அடிக்கடி உடம்பு பாதிக்கும். கல்வி தடை, பூர்வீகத்தில் இருந்து வெளியேறிடுவாங்க. அடிக்கடி ஏமாற்றம், பயண தடை, வாகனம் ஓட்டுறது, அடிக்கடி வாகனத்துக்கு வந்து விபத்து ஏற்படுறது, வண்டி வாகனம் அதிகடி மாற்றுறது, பெரிய வீடை விரும்ப மாட்டார், சின்னதாக ஒரு வீடு இருந்தால் போதுன்னு விரும்புவார். 5ல் வந்து கேது இருக்க புத்திர தோஷத்தை கொடுப்பாரு. ஒத்தை புத்திரன் இருப்பாங்க, தத்து புத்திரன் இருப்பாங்க, மந்திர உபதேசம் தேடி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. முறை தவறிய காதல் ஏற்படும். பொருளாதார சிக்கல் அடிக்கடி ஏற்படும். இடம் மாற்றங்கள் ஏற்படும். சில வந்து சாமியார்களை தேடி போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இவர் வந்து காதல் விஷயத்தில் ஈடுபட்டு அதனால் வந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் பெண்களே திரும்பி பார்க்க மாட்டார். ஆமாம், பணத்தை வீணாக்குவார், நேரத்தையும் வீணாக்கி விட்டுருவார். அதில் ஒரு ஞாபகத்தை வந்து இவருக்கு படிப்பனையாக கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறாங்கன்னா ஆராய்ச்சி படிப்பை படிப்பார் அவர். ஆராய்ச்சி படிப்பு, விஞ்ஞானம். இப்போ இவங்களை 5ல் கேது இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் விஞ்ஞானியாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. பங்காளி மூலிமா பூர்வ புண்ணிய பிரச்சனையை ஏற்றுக்குவாங்க. 6ல் கேது இருக்கவங்க நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. எதிரிகளிடையே போட்டி, பொறாமை, கடன், வம்பு, வழக்கு இதிலெல்லாம் வெற்றி பெறுவார். அதே நேரத்தில் உடம்புல எப்பவுமே கொஞ்சம் வந்து உபாதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சுப கிரகம் பார்வை இருந்தால் நல்லது, அப்படி இல்லைன்னா உடம்பு கெடும். இவங்களுக்கு மெடிக்கல் படிப்பு வரும். உணவு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. கல்லீரல், மண்ணீரல், இந்த கண் புரை, விரை வீக்கம், நுரையீரல் பாதிப்பு, குடல் பாதிப்பு இதெல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த 6ல் புற்றுநோய் கேது இருக்கவங்களுக்கு புற்றுநோய் வந்துடும். இவங்க ஜீவசமாதியை போய் பார்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா, வழிபாடு செஞ்சாங்கன்னா நல்லாரு. 7ல் வாழ்க்கை துணையில் முரண்பாடு, திருப்தியற்ற நிலை, வாழ்க்கை வெறுப்பு ஏற்பட்டு சன்னியாசி, கூட்டாளி, கூட்டு தொழில் பாதிப்பு ஏற்படும். தன் துணையிடம் எதிலையும் சரி என்று கூறினால் வாழ்க்கை நல்லபடியாக ஓட்டலாம். மந்திர உபதேசம் வந்து எப்போதும் மந்திர உபதேசம் பெறலாம். இவங்களுக்கு எப்பவுமே ஆயுள் பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்தது 8ல் கேது இருக்கிறதும் இது மாதிரி புதிய பொருள் ஆராய்ச்சியை கண்டுபிடிப்பார். புதைஞ்சி இருக்கிற பொருள் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுல 8ல் கேது இருந்தால் அதை செய்வாங்க. அவங்க வாழ்க்கைக்கு ஒத்து வராத செயலை எல்லாம் செய்வாங்க. ஒரு சிலர் வந்து இந்த கெட்ட நேரம் 8ல் கேது இருக்கும்போதுன்னா அவங்க தான் விஷத்தை தேடுறது, அடுத்தது கயிறு தூக்கு போடுறதுக்கு கயிறு தேடுறது, இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி எந்த இடமும் மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு பால் அடைஞ்ச கோயிலில் போய் தங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்க, சாமியார் மாதிரி. 9ல் வந்து கேது இருக்கிறது பூர்வீக பாக்கியத்தை அனுபவிக்க விட மாட்டார். அப்பா சொத்து, தாத்தா சொத்து தேவையில்லைம்பார். தீர்க்க யாத்திரை போவார். வெளிநாடு சென்று அங்குள்ள கோயிலெல்லாம் தரிசனம் செய்வார். அதிர்ஷ்ட வாய்ப்பு குறைவு. பரதேச வாழ்க்கை இவங்களுக்கு ஒத்து போகும். தகப்பனுக்கு ஆகாத வேலையெல்லாம் செய்வார். நல்ல குருமார்களை தேடி கண்டுபிடிச்சிருவார். இவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். 9ல் கேது இருந்தாவே மன அமைதி கிடைக்கும். 10ல் கேது வேலை வாய்ப்பு உண்டு. மெடிக்கல் படிப்பு படிப்பாங்க. அதன் மூலம் தொண்டு செய்வாங்க. பெருசாக சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, தொண்டு செய்வாங்க. மடாதிபதியாக ஆசிரமத்தில் போய் உட்காருவாங்க. ஒரு ஆசிரமத்துக்கு மடாதிபதியாக போய் உட்காருவாங்க. தொழிலில் வந்து ஒரு மன நிம்மதி இருக்காது. பெரிதும் எதுவும் சாதிக்க மாட்டாங்க. இந்த 10ல் கேது இருக்கவங்களும் ஒரு சந்துக்குள்ளே தான் வீடு குடியிருப்பாங்க. சந்துக்குள்ளார தான் தொழிலையே நடத்துவாங்க. அப்புறம் எங்கே அவங்களுக்கு புகழ் கிடைக்கிறது? அதில் ஒரு வெறுப்பு தான் ஏற்படும். 11ல் கேது வேறு மத நண்பர்கள் பழக்கம் உண்டு. விதவை பெண்களோட பழகிடுவாங்க இவங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுத்துருவார் அவர். சட்டம், ஜோதிடம் வெற்றி கிடைக்கும். மந்திர கயிறு கட்டுறது, சீட்டு கட்டுறது இதெல்லாம் இவங்களுக்கு வரும். வழக்கு ஏதாவது நடந்தனா வெற்றி பெறுவாங்க இவங்க. வயதான காலத்தில் புகழ், கீர்த்தி, பெரியவர் ஆதரவு, அதன் மூலம் சொத்து சேரும். காரிய ஜெயம் இவங்களுக்கு கிடைக்கும். 12வது வீடு வந்து மோட்ச வீடு. அவங்க வந்து இந்த 12ஆம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
12ல் கேது இருக்கவங்களுக்கு சொத்து நிறையா இருக்கும். ஆனால் அந்த சொத்தை இவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். அவங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, சொந்தக்காரங்க எல்லாம் பிடிங்குவாங்க. கடைசியாக இவருடைய சொத்து வந்து மற்றவங்ககிட்ட தான், இவங்க சொந்தத்திட்டு தான் இருக்கு, ஆனால் சொத்து எங்கேயும் போகாது. ஆனால் இவர் டம்மி ஆயிடுவார், மன நிம்மதியை இழந்துருவார். அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியேடுவார். இவரோட குரு சேர்ந்தா கடைசி பிரிவாக இருக்கும். இவருக்கு வந்து முதுகுத்தண்டு இடுப்பு பிரச்சனையில் மாட்டிக்குவார். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னால், இவர் சொத்தையெல்லாம் வந்து சொந்தக்காரங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டாருன்னா தப்பிச்சுக்குவார், நன்றாக இருப்பார், நிம்மதியாக இருப்பார். வந்து கடைசி காலம் இவருக்கு நன்றாக இருக்கும். இதுவரை எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சங்கத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களாம் டீ குடிக்கிற ஞாபகத்திலே இருந்துட்டீங்க. நான் பேசுகிறத சரியாக கவனிக்கவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதை போட்டு கேளுங்க. நன்றி, வணக்கம் ஐயா. வாழப்படியைச் சேர்ந்த நமது மாரப்பனையா அவர்கள் 12ஆம் பாவத்தை சிறப்பாக கூறி அவருக்கு பாராட்டும் வகையில் நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவக கல்வி மையம் முகுந்தன் முரளி ஐயா பொன்னடை போற்றி கௌரவிப்பார். கைத்தட்டலாமே. நன்றி.